அவர் வந்துட்டு அவங்களுக்கு தலைவர் இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்க தலைவர் பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை ஒன்றும். இதே மாதிரி துணிக்கு பேசினீங்கன்னா அடுத்த நடுவுக்கு நம்மளெல்லாம் வேற மாதிரியா இருக்கும் பார்ட்டி சாப்ல. தம்பிங்க அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க 4 பேரு. அவங்க வந்துட்டு இன்னும் வளரல. எங்க தலைவரை பத்தி நீ பேசுற கெஸ்ட் ஹவுஸ்ல அது பார்த்தேன் இது பார்த்தேன் என்னையா பார்த்தேன். நேத்து மட்டும் நீங்க எல்லாம் சம்பங்கி கூட வேற ஏதோ பார்ட்டி கூட சுத்தி இருந்தீங்க. இன்னைக்கு இன்னும் இந்த பார்ட்டி மோகன் கிருஷ்ணா, எந்த பார்ட்டி தெரியல மோகன் கிருஷ்ணா, அந்த பார்ட்டிக்கார் கூட சுத்தி நிக்கிறீங்க. நாளைக்கு எங்க போயின்னு கூட தெரியாது. நீங்களா தலைவர் பத்தி வந்து பேசினுக்கிறீங்க. அவர் உனக்கு வார்னிங் பண்றேன், இதோட கடைசியா நித்திக்கும். அதான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தலைவர் பத்தி நேற்று யாரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தலைவர் பேரை சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியே இல்லை. நேற்று வந்த பசங்க இன்னைக்கு பேசுறானுங்க. இது வந்து ஆக்சுவலா கண்டிக்கத்தக்கது. 43 வருஷமா ஒரே பார்ட்டில இருந்து எல்லாம் காட்டினுக்கிறாரு. அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்காம இருக்கிற வேலை பாருங்க போயிட்டுன்னு சொல்லி. ஆனா அதுலயே ஒரு தம்பி சொன்னாரு, நாங்க எம்எல்ஏ ஆக்கி காட்டுறோம், அதுவும் அடுத்த எம்எல்ஏன்ட்டுன்னு. ரொம்ப கஷ்டம் தம்பி. 2048 முட்டும் இந்த தங்கவையில ஊப்பாக்கெல்லாம் தான் எம்எல்ஏ. என் பேர் சண்முகம், எக்ஸ் கவுன்சிலர். நான் காங்கிரஸில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் நேற்று. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா யாரோ வந்து பண்ணிக்கிறாரு, யாருன்னு தெரில அவர் எங்களுக்கு. அந்த ஆனந்த்ன்றவர் யூடியூப்ல இருக்கிறான் பையன் தம்பி. அவர் நம்ம வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு 12 வருஷத்துக்கு முன்னே வந்தார் அவர். இந்த மாதிரி நான் உரி போஸ்ட் வேணும் மேடம், அப்போ தான் வராங்க கேஜிஎஃப்க்கு, ஜெயபாலன் இட்டுன்னு வராது. அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கும் ஆள் வாங்க ஒன்று அங்கங்கே. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், யூடியூப்ல கிட்டுன்னு போனோம். சரி மேடம் வாங்க மேடம்ட்டு ஜெயபாலன் கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு போயிட்டு உரி போஸ்ட் கேட்டார், அதுவும் வாங்கி கொடுத்தோம். அந்த அம்மா உரி விடுறதுக்கு இட்டுன்னு போனோம். சீஃப் கெஸ்ட் இட்டுன்னு போனார். பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் உரியெல்லாம் விட்டு அது உரி போஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். அவர் சொல்கிறாரு, மேடம் ரூபா சஜர் வந்து இட்டுன்னு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கேஜிஎஃப்லன்றாரு. அவர் எந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாரு என்னன்னு தெரியல எங்களுக்கு. அது ஜெயபாலன் என்ன சொல்லணும் அவர் அந்த வார்த்தை. அவர் இட்டுன்னு வந்தார் எங்களுக்கு. இட்டுன்னு வந்து பார்ட்டியில் இது மாதிரி டொனேஷன் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் டொனேஷன் கொடுத்துட்டு போனாங்க. என்ன சார் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் எப்படி சொல்கிறாரு, இது சரியில்லை அவர் சொல்கிறது. ரூபா சஜர் இட்டுன்னு வந்து நான் கேஜிஎஃப்க்கு நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்கிறது அது சரியில்லாத வார்த்தை. அவர் தடுமாட்டி பேசிட்டுக்கிறாரு. அது பேசக்கூடாது. அவர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, எங்கே இருக்கிறாரு தெரில, அவர் அஸ்வனர் எங்கே இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மோகன் கிருஷ்ணன் வந்துட்டு ஜெயபாலன் கிட்ட கெஸ்ட் அதில் வந்து 1 hour பேசினாரு. என்ன பேசினாருனாக்கா, அந்த அம்மா சரியில்லை நீங்கள் வந்துட்டு வரணும். மோகன் கிருஷ்ணன் யார் அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறதுக்கு? மோகன் கிருஷ்ணன் என்ன அவருக்கு நம்ம போய் சொல்கிறதுக்கு, இவர் சொல்கிறதுக்கு? இவர் சர்வீஸ்னா இவர் வயசு என்ன, இவர் பார்ட்டி இதுன்னா சீனியர் லீடர் இவர். அவன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் இட்டுன்னு வந்து இந்த மாதிரி சொன்னால் பண்ணான், இது மாதிரி நீ சர்டி வைக்கணுன்றான். அதெல்லாம் விட்டுணும். அவர் இந்த மாதிரி சர்டி வைக்கணும் அது கேட்குறதெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு வயசு இல்லை நீ சொல்கிறதுக்கு. நீ வந்துட்டு மோகன் கிருஷ்ணா பெரிய ஆள் இருக்கலாம், நம்மளுக்கு பெரிய ஆள் இல்லை. இதெல்லாம் வேணாம் அந்த மாதிரி சொல்கிறது இருந்தாக்கா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ வந்துட்டு ப்ரூஃப் பண்ணாத்த எங்கள் கேமரா இருக்குது, எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதை வச்சு நீ ப்ரூஃப் பண்ணணும். என்னான்ட்டு இந்த மாதிரி பேசிக்கிறாரு, இங்கே இருக்குது கேமரா செக் பண்ணலாம். 4 வருஷம் முன்னே வந்தார், 4 வருஷம் முன்னே வந்தார். அப்போ யார் வந்தது? இவர் இட்டுன்னு வந்தார், மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் ரெட்டி சார் இட்டுன்னு வந்தார். ரெட்டி, உமேஷ், நரசிம்மான்ட்டு 3 பேர் வந்தாங்க. வந்துட்டு நான் ஆர்கே ஃபவுண்டேஷன் பண்ணுறேன் சார், நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன், கேஜிஎஃப்ல நோட் புக்ஸ் அது கொடுக்குறேன்னாரு. பண்ணுங்க சார், நல்லது, ஊர் மக்களுக்கு பண்ணுறது நல்லது தானே அப்படின்ட்டு தான் இவர் சொன்னிருந்தேன். இவர் வந்துட்டு இவர்கிட்ட சொன்னாராம், எங்கப்பா அந்த மாதிரி சரியில்லை, நாங்கள் வந்துட்டு இது பண்ணோம், நீங்கள் எல்லாம் வந்துட்டு சார் நீங்கள் வந்து கலந்துங்கோ, நீங்கள் வந்துட்டு நில்லுங்கன்னு. இதெல்லாம் சொல்கிற இதுவாது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லிட்டு, நாங்கள் இதுக்கு அவர் வந்து ப்ரூஃப் பண்ணலனாக்கா டபுள் மிஸ் கேஸ் ஒன்று போடுறோம் இப்போ. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் பண்ணுறோம் இப்போ. அவர் வந்து ப்ரூஃப் பண்ணோம், இது பண்ணாரு ஜெயபாலன் வந்து இங்கே கெஸ்ட் பேசினாரு இவர்கிட்ட சொன்னாருன்னு அவர் கண்டிப்பாக சொல்லியே சொல்லணும் நம்மளுக்கு. தம்பிங்க அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க 4 பேர். அவங்க வந்துட்டு இன்னும் வளரல. வளர்ந்த பிறகு நம்ம தலைவரை பற்றி பேசணும். அவர் வந்துட்டு அவங்களுக்கு தலைவர் இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்கள் தலைவர் பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை ஒன்றும். தகுதி வரணுன்னாக்கா இன்னும் கேது உங்களுக்கு வயசு இப்போ இல்லை, வயசு இல்லை உங்களுக்கு. இன்னும் வளர்ந்து அப்புறமா வந்து பேசினா பரவாயில்ல. நீ வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஆளாக இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்கள் தலைவரை பற்றி பேசினா நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விடமாட்டோம் இதுக்கு மேலே. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறோம் நாங்கள். நேற்று வந்த பசங்க இன்னைக்கு பேசுறானுங்க. இது வந்து ஆக்சுவலா கண்டிக்கத்தக்கது.
யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு வளர்த்து நிற்கிறார் ஜெய்பால் எத்தனையோ தலைமுறையை வளர்த்து விட்டாரு. இப்ப பாரு எல்லா யங்ஸ்டார் தான் புதுசா வந்துக்கிறோம். அந்தோனி நானு 94ல நான் வந்தேன். அந்தோனி 30 வருஷம் 40 வருஷம் இருக்குது. 40 வருஷமா இருக்கிறாரு. 40 வருஷமா இதே கட்சி தான். கட்சி மேல உயிரை வச்சுருக்கிறவங்க இப்போ பசங்க எல்லாம் வந்தாங்க சின்னவங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் எல்லாம் அதிகம் வரணும். உங்க தலைவரை நீங்க ஏத்துங்கப்பா, ஏத்தி நடத்துங்க, வழி நடத்துங்க. அதை பத்தி இல்ல. எங்க தலைவரை பத்தி நீ பேசுற கெஸ்ட் ஹவுஸ்ல அது பார்த்தேன் இது பார்த்தேன் இந்தாயா பார்த்தேன். உனக்கு வார்னிங் பண்றேன், இதோட கடைசியா நிறுத்திக்கோ. அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தலைவர். என் பேர் அகமது. யூத் காங்கிரஸ்ல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபேக் நியூஸுங்க கொடுக்குறாங்க. டிவி சேனல் எல்லாம் கூப்பிட்டு தலைவர் இங்கப்பா இது பேசினாரு, தலைவர் அது பேசினாரு. யாரை வந்தாலும் தலைவர் வீட்டுக்கு தான் வந்து பேசுவாங்க. எந்த லீடர் வந்தாலும் தலைவர் யார் வீட்டுக்கும் போய் பேசுறது இல்லை. கட்சி காங்கிரஸ்க்குன்ட்டு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு ட்ரூவா லாயலா இப்போ வரைக்கும் கட்சிக்காக கஷ்டப்பட்டுங்கிறது அவர் வண்டி தான். கேஜிஎஃப்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்துன்னு போயின்னுக்கிறாரு கட்சியில. நம்மள மாதிரி இப்போ வளர்ந்துன்னு வந்துருக்கிறவங்களுக்கும் தூக்கின்னு விட்டுனுக்கிறாரு கட்சியில. சும்மா ஏதோ வந்துட்டு இன்னைக்கு ஏதோ யார்கிட்ட பேர் வாங்கணும் அதான் அவங்க சொல்லிட்டுக்கிறாங்கல்ல, நான் சொல்ல விரும்பல. அதுக்காக ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க நம்மளுக்கு 4 பேர் ஏதோ பேசிக்குவாங்கன்றதுக்காக எல்லாம் நியூஸ்ல வந்து பேட்டி கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வேணாம். எப்போ என்ன பேசணும் நெக்ஸ்ட் டைம் பார்த்து பேசுன்னு சொல்றோம். நம்ம ஆள் தான். நேத்து மட்டும் நீங்க எல்லாம் சம்பங்கி கூட வேற ஏதோ பார்ட்டி கூட சுத்தி இருந்தீங்க. இன்னைக்கு இன்னும் இந்த பார்ட்டி மோகன் கிருஷ்ணா, இந்த பார்ட்டி தெரியல மோகன் கிருஷ்ணா, அந்த பார்ட்டிக்கார் கூட சுத்தி நிக்கிறீங்க. நாளைக்கு எங்க போயின்னு கூட தெரியாது. நீங்களா தலைவர் பத்தி வந்து பேசினுக்கிறீங்க. அவரு 43 வருஷமா ஒரே பார்ட்டில இருந்து எல்லாம் காட்டினுக்கிறாரு. அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்காம இருக்கிற வேலை பாருங்க போயிட்டுன்னு சொல்லி இதே மாதிரி துணிக்கு பேசினீங்கன்னா அடுத்த நடுவுக்கு நம்மள எல்லாம் வேற மாதிரியா இருக்கும். பார்ட்டி சாப்பிடல உங்களுக்கு சொல்ல விரும்பல. செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியில வந்து நம்ம ஜெய்பால் தலைவரையும் எம்எல்ஏ அவர்களையும் ஒரு பிளவு ஏற்படுத்துற அளவுக்கு பேசியிருந்தாங்க. இப்போ இந்த மேட்ரு எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஜெய்பால் தலைவர் அவர்கள் 45 வருஷமா இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் கஷ்டப்பட்டு இருக்கிறது. ரயில்வே போர்டு மெம்பர், டெலிகம்யூனிகேஷன் மெம்பர், அதுக்கு அடுத்தபடியா ZP நாமினேட் மெம்பரு, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு, காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் கேடிஎஸ் சேர்மனு, இப்போ கவுன்சிலரா இருக்கிறாரு. அதுக்கு முன்ன பிளாக் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இத்தனை பொறுப்புங்களை ஒரு காங்கிரஸ் கட்சியில வகித்துவது. இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கவுண்டர் கொடுக்கணும்ட்டுன்னு நம்ம அன்பு தம்பிங்க யாரும் வெளியே வந்திருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கொடுத்தாரு? பெங்களூர்ல இருக்கிற குப்பியை கொண்டாந்து கேஜிஎஃப்ல கொட்டுறதா வதந்தினா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு செலெக்ஷன் பண்றாங்க இடத்த, இந்த இடத்துல கொட்டலாமா அந்த இடத்துல கொட்டலாமானுக்குள்ள ஒரு 3-4 தாலுக்குல வந்து அவங்க பண்ணி பார்த்துருக்குறாங்க, இடம் பார்த்துருக்குறாங்க. இவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து இங்கதான் கொட்டுறன்னு முடிவு பண்ணல கவர்மெண்ட். இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. பல இடத்துல போய் பார்ப்பாங்க. மாலூர்ல பார்ப்பாங்க, கோலாறுல பார்ப்பாங்க, பங்கால்பேட்டில பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப்லயும் வந்து பார்த்துருக்குறாங்க. இதுக்கு வந்து பதில் வந்து எம்எல்ஏ வந்து நான் வந்து ஒரு காலம் இத கொட்டுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்ட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லியும் சில அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக அத்த பெரிய பிரச்சனையா பண்ணி வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பேசக்குள்ள அதுக்கு நம்ம ஜெய்பால் தலைவர் கவுண்டர் கொடுத்தாரு. இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நீங்க வந்து எம்எல்ஏ கிட்ட பேசுற அளவுக்கு நீங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்ல, நீங்க எந்த இயக்கத்துல இருந்து வந்து இருக்கிறீங்க, எந்த இயக்கத்தினால வச்சு கவுண்டர் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இல்லாதத ஊர்ல வந்து ஒரு பதட்டத்தெல்லாம் மக்கள் மத்தியத்துல ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவர் பேசி இருக்கிறாரு. பேசுறதுனால இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. நம்ம அன்பு தம்பிங்க வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க. நீ கெஸ்ட் ஹவுஸ்ல பேசின, அங்க பேசின, இங்க பேசினேன்னு. கெஸ்ட் ஹவுஸ்ல கேமரா இருக்குது. வீட்டுல வந்து 4 வருஷத்துக்கு முன்ன வந்து காலில் விழுந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு போய்க்குவாங்க. ஒரு லீடராக வந்து கேட்குவாங்க. சில கருத்து வேறுபாடு எல்லா இயக்கத்திலும் இருக்கிற மாதிரி எங்க இயக்கத்துல அந்த நேரத்துல இருந்துச்சு, இப்போ இல்ல, அந்த நேரத்துல இருந்துச்சு. அதனால அவங்க வந்து கேட்டு இருக்காங்க. நான் காங்கிரஸ்காரன், காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு நான் யாருக்கும் எந்த விதமான அசூரன்ஸும் கொடுக்க முடியாது,
நீங்க போயிட்டாங்க. அந்த 4 வருஷத்துக்கு பிறகு இதுவரை மீட் பண்ணல. மீட் பண்ணாதவரை கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திச்சாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல கேமரா இருக்குது, பார்க்கட்டும். அப்போ சொன்னாங்க, நாட்டு மக்களை வழி நடத்துறதுக்கு அன்றைய ஜனாதிபதி பிரதிபா பட்டேல், இந்த நாட்டு மக்களை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு மீடியா கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த தங்க வயல இருக்கிற இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய மிக பொறுப்பு முக்கியமான நீங்களும் ஒரு அங்கம் வகிக்கிறவங்க யூடியூபருங்க. இத செய்திகளை போடக்குள்ள உலக தரப்பையும் விசாரிச்சுட்டு ரெண்டுத்தையும் பண்ணி எது நியாயம் எது நீதின்றத வச்சு போடணும். ஒரு தொகுதி எம்எல்ஏ மாபெரும் சக்தி பட்சவங்க. அந்த சக்தி பட்சவங்க எல்லாம் ஒற்றுமை அண்ணன் தங்காச்சியா இருக்கிறவங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பிளவுபடுத்துறதோ இல்ல குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி செய்திகளை வெளியிடக்கூடாது. இத நாங்க அந்த தம்பிங்களுக்கு சொல்றோம், யாரோ பண்றத வச்சுன்னு நீங்க பேசாதீங்க. உங்க தலைவங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம். ஆனா அதுலயே ஒரு தம்பி சொன்னாரு, நாங்க எம்எல்ஏ ஆக்கி காட்டுறோம், அதுவும் அடுத்த எம்எல்ஏன்ட்டுன்னு. ரொம்ப கஷ்டம் தம்பி. 2048 மட்டும் இந்த தங்கவயல ஊப்பாக்கெல்லாம் தான் எம்எல்ஏ. பேர் வால்டர் ஸ்டான்லி சுனில், யூத் காங்கிரஸ். தலைவர் பத்தி நேற்று யாரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தலைவர் பேரை சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியே இல்லை. அவர் சர்வீஸினா, அவர் ஸ்டைலினா, அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இந்தூர், கேடிஏ சேர்மேனா இந்தூர் தலைவர் ஜெய்பால் தலைவர், அவரை பேர் சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு இது இல்லை, தகுதி இல்லை. பட் அவங்க பேசிக்கிறாங்க, அவர் ஏதோ சாஃப்ட் ஆகுறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. இதை நான் சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க, இது பண்ணுங்க, அவ்வளவுதான்.